தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள் என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக கர்த்தருடைய மாறாத கிருபை. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து எல்லா கண்ணை மூடி கரங்களை 2 கரங்களையும் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கிருபை என்னை விட்டு மாறவே மாறாது ஆண்டவரே. அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, கிருபைதான் என்னை தாங்குகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புத்தகம் 89:28 நாம பார்க்கிறோம், என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். ஹல்லேலூயா. என்ன பண்ணுவாராம்? அவருடைய கிருபையை என்றென்றைக்கும் அப்படின்னா அவன் இருக்கிற வரையிலும் மட்டும் இல்லை, அவனுடைய சந்ததி இருக்கிற வரையிலும் மட்டும் இல்லை, அதுக்கப்புறமும் கூட நான் என்றென்றைக்கும் என்ன பண்ணிட்டு தான் இருப்பேன், என்னுடைய கிருபையை அவனுக்காக காப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய கிருபையை என்றென்றைக்கும் உங்களுக்காக இந்த ஆண்டு மட்டும் இல்லை, என்றென்றைக்கும் காக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே உங்க கிருபைய என்றென்றைக்கும் எனக்காக நீர் காக்கிறீர் ஆண்டவரே. அடுத்து பாருங்க, என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். ஹல்லேலூயா. பாருங்க, ரத்த உடன்படிக்கை பண்ணிட்டாருங்க நம்ம கூட. அந்த ரத்த உடன்படிக்கை என்ன ஆக போறது இல்லைங்க, அது என்னைக்குமே மாற போறதில்லை. ஹல்லேலூயா. நீங்க தப்பு பண்ணும்போதும் அந்த ரத்த உடன்படிக்கை மாறாது, நீங்க பாவம் பண்ணும்போதும் அந்த ரத்த உடன்படிக்கை மாறாது. நீங்க மாறாத ஒரு உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்போ என் கிருபைய என்னைக்குமே நான் அவனுக்காக காத்துக்கிட்டு தான் இருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்காக அவருடைய கிருபையை அவர் காத்து கொண்டுதான் இருக்கிறார். நீங்க உண்மையாய் இருந்தாலும் உண்மை இல்லாம இருந்தாலும் அவர் உண்மையாகத்தான் இருப்பார். உங்களுக்கு உண்மையாகத்தான் இருப்பார். உங்க வாழ்க்கையில உண்மையாகத்தான் இருப்பார். உங்களை ஆசீர்வதிக்கிறதுல உண்மையாகத்தான் இருப்பார். உங்களை பாதுகாக்கிறதுல உண்மையாகத்தான் இருப்பார். உங்களுக்கு நன்மைகளை செய்கிறதுல உண்மையாகத்தான் இருப்பார். உங்க மேல அன்பு செலுத்துறதுல உண்மையாகத்தான் இருப்பார். ஹல்லேலூயா. நாம வேணா மாறி போகலாம், மனம் மாறுகிறதற்கு அவர் என்ன கிடையாதுங்க, மனுப்பு திறன் கிடையாது. அதனால அவர் மாறவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நீங்க ஒரு நாளும் மாற்றவே முடியாது. ஹல்லேலூயா. 40 நாள் உபவாசம் இருந்து ஆண்டவரை மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ண முடியாதுங்க. 40 நாள் உபவாசத்தின் மூலமாக ஆண்டவரை மாற்ற முடியாது. அவர் மாறாதவர். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. பாடுங்க. கைவிடாதவர், நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை இன்றும் என்றும் கைவிடாதவர், தக்கவர், உண்மையுள்ளவர், செய்பவர், நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்றாருங்க, அவர் என்னைக்குமே மாறாதவராய் இருக்கிறார். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய உடன்படிக்கை, அந்த இரத்த உடன்படிக்கை, அந்த கிருபையின் உடன்படிக்கை, அந்த அன்பின் உடன்படிக்கை எனக்காக உறுதிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்ன
இன்னும் அன்பு, இன்னும் வல்லமைட்டு அவர் என்ன பண்ணிட்டே தான் இருக்கிறாருங்க, உங்க மேல அன்பை ஊத்திக்கிட்டே தான் இருக்கிறாரு. பதிலுக்கு நாம ரெசிப்ரோகேட் பண்ணணும். நம்மளும் அந்த அன்பை என்ன பண்ணணுங்க, பதிலுக்கு அவரிடத்துல நம்ம செலுத்த கத்துக்கணும். பாருங்க, தாவீது கிட்ட சொல்றாரு, என்னன்னு சொல்றாரு, என் கிருபைய நான் என்னைக்கும் உனக்கு நான் காப்பேன், என் உடன்படிக்கை உனக்காக உறுதிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி உறுதிப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபேசியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. எப்படி நாம ரட்சிக்கப்பட்டோம்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம ரட்சிக்கப்பட்டோம். இது நம்மளால உண்டாகல, ஆண்டவர் கொடுத்த பரிசுங்க. ஆண்டவர் கிஃப்டா கொடுத்திருக்கிறாரு. அந்த உடன்படிக்கையை ஒரு கிஃப்டா கொடுத்திருக்கிறாரு. அவருடைய அன்பை ஒரு கிஃப்டா அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இந்த வருஷத்துல மட்டும் இல்ல, வாழ்நாளெல்லாம் எப்போ நீங்க தோத்து போனாலும் ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். எப்ப தோத்து போனாலும், எப்ப பாவம் பண்ணாலும் ஆண்டவர் என்னை மன்னிக்கிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃபோன் பண்ணி பேசும்போது சொல்லுவாங்க சிலர்லாம், நான் இன்னும் சில பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அல்லது நான் பாவத்தில் விழுந்துட்டா எனக்கு என்ன ஆகுது, எனக்கு பைபிள் படிக்க தோணலை, எனக்கு ஆண்டவர்கிட்ட போக முடியலை, நான் பாவம் பண்ணிட்டேன்னா நான் சர்ச்சுக்கு வர முடியலை, அல்லது பாவம் பண்ணிட்டேன்னா என்னால் ஜெபம் பண்ண முடியலை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஆனால் சிலுவையில் அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா. நான் எப்பவும் உங்களுக்கு சொல்றதான் இன்னைக்குன்னு சொல்றேன். நான் இன்னைக்கு ஒரு பாவம் பண்ணேங்கிறதுக்காக இயேசு பரலோகத்திலிருந்து ஓடி வந்து இங்கே ஒரு கன்னிமரியாளை பிடிச்சி அந்த மரியாளுடைய வயிற்றில் பிறந்து திரும்ப ஒருக்க சிலுவை சுமந்து திரும்ப எனக்காக ரத்தம் சிந்தி அவர் அப்படி பண்ண 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்திருக்க போகிறதில்ல. அவர் ஒன்ஸ் ஃபார் ஆல் என்ன பண்ணிட்டாருங்க, ஒரே தரம் என்னுடைய பாவங்களுக்காக அவர் பலியானார். ஹல்லேலூயா. அப்போ என்னுடைய கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால பாவங்கள் எல்லாவற்றுக்காகவும் அவர் என்ன பண்ணிட்டாருங்க, அவர் விலைக்கிரயத்தை செலுத்தி விட்டார். தன்னுடைய இரத்தத்தை விலையாக அவர் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. இப்போ நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தப்புவிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் பாவம் பண்ணக்கூடாது. அவருடைய அன்பை உணர்ந்துட்டா நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, பாவம் பண்ண முடியாது. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். ஹல்லேலூயா. நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம், நம்மளால பாவம் செய்ய முடியாது. சரி, ஓகே. எந்த ஒரு காரியத்தில் தோத்து போனாலும், ஊழியம் பண்றதுல தோத்து போறீங்களா, ஆத்மாதாயம் பண்றதுல தோத்து போறீங்களா, ஜபம் பண்றதுல தோத்து போறீங்களா, ஆவிக்குரிய காரியங்கள்ல தோத்து போறீங்களா, எதுல தோத்து போனாலும் ஆண்டவர் உங்களுக்கு மன்னிப்பை அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவர் எப்பொழுதுமே உங்களுடைய எல்லா காரியங்கள்லையும், எல்லா தோல்விகள்லையும் ஆண்டவர் உங்களுக்கு மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்கரேஜ் பண்ற தேவன்க. ஹல்லேலூயா. விழுந்துட்டியா, நீதிமானே நீ 7 முறை விழுந்தாலும் எழுவாய். ஹல்லேலூயா. 70 முறை மன்னியுங்கள்னு சொன்னவர் என்ன பண்ணி இருக்கிறாருன்னா, எனக்கே அவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு, எவனாவது உனக்கு தீங்கு பண்ண அவனை என்ன பண்ண, 70 முறை அப்படின்னா 490 முறை மன்னின்னு அர்த்தம் கிடையாது. அவன் உனக்கு கோடி தடவை உனக்கு தீமை பண்ணாலும் கோடி தடவையும் நீ மன்னிச்சிரு. ஹல்லேலூயா. எனக்கே அவர் அப்படி சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அப்படி சொல்லி கொடுத்திருக்கும் போது அவர் கோடி தடவை நான் தப்பு பண்ணாலும் என்னை மன்னிப்பாரா, மன்னிக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. அந்த மன்னிப்பை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிலுவையில் அவர் என்னை மன்னித்திருக்கிறார். அவர் எத்தனை முறை நான் தோல்வி அடைந்தாலும் அவர் என்னை மன்னிச்சதுனால தாங்க, திரும்பவும் வாரி அணைச்சதுனால தாங்க, திரும்பவும் அவர் சேர்த்து கொண்டதுனால தாங்க இன்னைக்கும் அவர் கிருபையினாலே நாம் எல்லாரும் உயிர் வாழ்கிறோம். ஹல்லேலூயா.
அவர் கிருபையினாலே நமக்கு பிச்சை போடல, அவர் கிருபையினாலே நம்மளை அவர் குடும்பத்தில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரோடு சேர்த்து நான்காவதாக என்னையும் உங்களையும் இணைத்து கொண்டு உங்களுக்கு அந்த ஆளுகையையும் அதிகாரத்தையும் ராஜ்யத்தையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை தடவை தப்பு பண்ணாலும் உங்க பேரு ராஜ்யத்தின் பிள்ளைங்கிறது தான், ராஜ்யத்தின் புத்திரங்கிறது தான். ஹல்லேலூயா. அப்ப ராஜ்யத்தின் புத்திரங்கிறது மாற போறது இல்ல. ஹல்லேலூயா. நான் ராஜ்யத்தின் புத்திரர் அப்படின்னா நான் ராஜ்யத்தின் இளவரசனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு ராஜான்னா நான் குட்டி ராஜாவா இருக்கிறேன். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் இயேசு ராஜான்னா நான் குட்டி ராஜாவா இருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமமே. பாடுவோமா? சங்கீதத்தின் புத்தகம் 51:1 இந்த தாவீதை ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறாரு. எப்படி மன்னிக்கிறாருன்னு பாருங்க. தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். அவன் பாவம் பண்ணதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், உங்க கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாருங்க, இந்த தாவீது பச்சேபால் இடத்துல பாவம் பண்ணான் பார்த்தீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு அவனை குறித்து? பச்சேபால் விஷயத்தை தவிர இந்த தாவீது எல்லாத்திலையும் என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஆண்டு தாவீதை எப்படி பார்க்கிறாரோ அப்படித்தான் உங்களையும் பார்க்கிறார். உங்களை பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னா, நீ என் இருதயத்திற்கு ஏற்றவன். நான் எனக்கு தகுதி இல்லை. கிடியோன் சொன்னா என்ன சொன்னா? எனக்கு தகுதி இல்லை, நான் சிறுபிள்ளை. எரேமியா சொன்னா நான் சிறுபிள்ளை. மோசே சொன்னா நான் திக்குவாயன். உங்ககிட்ட என்ன தகுதி இல்லைங்கிறத நீங்க பார்க்குறீங்க. ஆனா உங்ககிட்ட இல்லாத தகுதிகள் தான் உங்களுடைய தகுதியாய் அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு கூட தான் பாட வராது, அதுக்காக நீங்க நான் பாடுறதை கேட்காதையா இருக்கிறீங்க? எல்லாரும் கேட்கத்தானே செய்றீங்க. அது மாதிரி தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவர் மட்டும் அவரை நம்ம பாடணும்னா நம்ம குரல் கழுத மாதிரி இருந்தாலும் அவருக்கு என் பிள்ளை பாடுது. ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்? நம்ம பிள்ளைகளை அதுக்கு பாவம் அதுக்கு பாட்டுக்கா விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். அதை கூப்பிட்டு ஆண்டி வந்திருக்காங்க ரைம் சொல்லு அப்படின்னு சொல்கிறோம்ல, உடனே இவங்களும் தலையெழுத்தேன்ட்டு என்ன பண்ணுவாங்க, எங்கடா இங்கே வந்து மாட்டிக்கிட்டோன்ட்டு என்ன பண்ணுவாங்க, என்ன பாப்பா ரைம் சொல்ல போகிற, சொல்லு பாப்பா ரைம்ஸு அப்படிம்பாங்க. அது கொஞ்ச நேரம் அப்படியே பிகு பண்ணி வெக்கப்பட்டுக்கிட்டு அதை என்ன பண்ணிடுங்க, உள்ள ஓடி போயிடும். அது மாதிரி அவங்க அப்பா அம்மாவுக்கு எப்படி தன்னுடைய பிள்ளை ஒரு ரைம் சொல்லிச்சுன்னா அது என்னவா இருக்குதுங்க, அது ஒரு பரலோக சத்தத்தை கேட்ட மாதிரி இருக்குது. போடா அப்பா அப்படிங்கும். அப்படின்னா கூட என்ன பண்றாங்க, வாரி அணைச்சி என்ன பண்றாங்க, முத்தம் கொடுக்குறாங்க. நம்மளா இருந்தா என்ன பண்ணிடுவோம், பட்டுன்னு ஒன்று போட்டுருவோம் இல்லையா? ஆனா வாரி அணைச்சி முத்தம் கொடுக்குறாங்க. அது மாதிரி தான் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த தாவீது இருக்கிறானே அவன் என் பிள்ளைப்பா, அவன் எப்படி இருக்கிறான், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருக்கிறான். அப்படின்னா என்னதுங்க, என் இருதயத்தின் நினைவு என்னவோ அதேதான் அவனுடைய இருதயத்தின் நினைவு. ஹல்லேலூயா. என் இருதயத்தை அறிந்தவன். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. பல சமயங்கள்ல பாபு பாஸ்டருக்கு எனக்கும் ஒரு மௌன மொழி நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்த்தை எனக்கு ஞாபகத்துக்கு வராது. ஏதோ ஒன்று நினைப்பேன், ஆனால் வார்த்தை ஞாபகத்துக்கு வராது, மைண்ட்லேயே வராது நான் நினைக்கிறது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேங்கிறத அவருக்கு அப்படியே கம்யூனிகேட் ஆகிடும். அவர் நான் என்ன நினைக்கிறேனோ இதைத்தான் சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஹல்லேலூயா. அப்போது அது மாதிரி என்ன ஆயிடுது அப்படின்னா, அவருடைய நினைவுகள், என் நினைவுகளை அவர் அறிந்து கொள்கிறார், அவருடைய நினைவுகளை நான் அறிந்து கொள்ளுகிறேன். இது எங்கள் 2 பேர்த்து கடையில் இருக்கக்கூடிய அந்த என்னதுங்க, அந்த ஃபெலோஷிப், அந்த ஐக்கியம், அந்த ஐக்கியத்தினால வருது. அப்படி ஆண்டவரோடு இந்த வருஷத்துல நீங்க ஐக்கியமாக என்ன ஆகுறீங்க, நீங்க அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக நடக்க ஆரம்பித்து விடுகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக தாவீது நடந்து கொண்டான். எல்லா விஷயத்திலையும் எல்லாத்திலையும் பாருங்க, எங்க பார்த்தாலும் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு யுத்தம் வருதா, ஆண்டவர்கிட்ட பேசுவான்.
ஒரு ஒரு பிரச்சனை வருதா, ஆண்டவர்கிட்ட பேசுவான். யாராவது துரத்துறாங்களா, ஆண்டவர்கிட்ட பேசுவான். ஒரு காரியத்தை செய்யணுமா, ஆண்டவர்கிட்ட பேசுவான். இப்படி எல்லா விஷயத்துக்கும் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசி பேசி ஆண்டவர் என்ன சொல்றாருங்கிற சத்தத்தை கேட்பான். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை தெளிவாய் கேட்பதற்கு பழக வேண்டிய ஆண்டு. கேட்கும் ஆண்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். எந்த ஆண்டும் யார் காதுள்ளவனாய் இருக்கிறானோ அவன் கேட்க கடவன், அவன் கேட்டுத்தான் தீருவான். ஆனால் ஆண்டவர் சத்தத்தை இந்த வருஷம் நான் கேட்கணுங்கிறது உங்கள் தீர்மானமாய் இருக்கட்டும். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் சத்தத்தை நான் டெய்லி கேட்கணுங்கிறது இந்த ஆண்டு உங்களுடைய தீர்மானமாய் இருக்கட்டும். ஹல்லேலூயா. அப்போ இந்த தாவீதை பார்த்து அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, இவன் பச்சைபால் விஷயத்தை தவிர எனக்கு மற்ற எல்லா விஷயத்திலையும் என் இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆண்டவர் உங்களையும் எப்படி பார்க்கிறார்னா அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல அவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டு நடக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. தனக்காகவே வாழ்கிற வாழ்க்கைங்கிறது அவர் இருதயத்தை புரிந்து கொண்ட வாழ்க்கை அல்ல. ஹல்லேலூயா. கீழ்ப்படியாமல் வாழ்வது அப்படிங்கிறது அவர் இருதயத்தை புரிந்து கொள்ளுகிற வாழ்க்கை அல்ல. அவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டு நாம் வாழ ஆரம்பிக்கணும். சரி, இப்போ அவன் கேட்குறான், ஆண்டவரே உமது கிருபையின்படி எனக்கு இறங்குகப்பா, உங்கள் மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்படி கேட்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவனுடைய ஆவியை அவர் மீண்டும் புதுப்பிக்கிறார். ஹல்லேலூயா. மீண்டும் அவனை அந்த அந்த சந்தோஷத்திற்குள் கொண்டு வருகிறார். அவனுக்கு மீண்டும் ஒரு மன்னிப்பை அவர் கொடுக்கிறார். அவரை வாரி அணைத்துக் கொள்ளுகிறார். அவனை முத்தமிடுகிறார். பாருங்க, ஆண்டவருடைய அந்த கிருபைங்கிறதுல என்ன அடங்கி இருக்குதுன்னா மன்னிப்பு அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. மன்னிப்புல இருந்து, மன்னிப்பின் மூலமாகத்தான் அந்த கிருபையில் இருக்கக்கூடிய மன்னிப்பின் மூலமாகத்தான் நாம் என்ன பண்ணோங்க, அவர்கிட்டயே வந்தோம். ஹல்லேலூயா. நம்ம பாவங்களையெல்லாம் அவர் கழுவுனதுனால தான் நம்ம என்ன பண்ணோங்க, அவர்கிட்ட நாம் வந்தோம், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். அந்த கிருபைக்குள் என்ன அடங்கி இருக்குதுங்க, மன்னிப்பு இருக்குது. சரி, ஓகே. ஆண்டவர் எப்பவுமே என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு மனுஷனை மன்னிக்கிறதோட விடுறதில்லைங்க, அவனை ரிஸ்டோர் பண்ணுறாருங்க. ஒரு ரிஸ்டோரேஷன், ஒரு புதுப்பித்தல் நடக்குது இந்த வருஷத்தில். ஆண்டவர் நீங்கள் எங்கே தவறுனாலும் தவறின இடத்துல இருந்து உங்களை தூக்கி எடுக்கிறது மட்டும் இல்லை, ஆண்டவர் உங்களை புதுப்பிக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் ஜெப வாழ்க்கை இந்த ஆண்டு புதுப்பிக்கப்படுகிறது. இந்த வருஷம் உங்களுடைய ஊழியம் புதுப்பிக்கப்படுகிறது. அழைப்புக்கான விருப்பங்களும் வாஞ்சைகளும் புதுப்பிக்கப்படுகிறது. அழைப்பு புதுப்பிக்கப்படாதுங்க. ஏன் அழைப்பை பற்றி நான் அப்படி சொல்லலைன்னா, அழைப்புங்கிறது மாறவே மாறாது. அதுக்கு புதுப்பிக்கணும்னு அவசியமே கிடையாது. அழைப்பு தான். அந்த அழைப்புக்கான அந்த செயல், நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த ஆண்டு புதுப்பிக்கப்படுகிறது. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிறது புதுப்பிக்கப்படுகிறது. குடும்பம் புதுப்பிக்கப்படுகிறது. வாழ்க்கை புதுப்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த வருஷம் ஒரே ஒரு தீர்மானம் எடுத்துருங்க, நான் எனக்காக வாழ மாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக வாழுகிறேன், கர்த்தருக்காக வாழுகிறேன், அவர் இருதயத்தை புரிந்து கொண்டவனாக வாழுகிறேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்துருங்க. எங்க நீங்க விழுந்தாலும் சரி, திரும்ப ஆண்டவர் ரிஸ்டோர் பண்ணுவாரு. ஹல்லேலூயா. எங்க விழுந்தாலும், நான் அதை என் வாழ்க்கையில நிறைய பார்த்துருக்கேங்க. ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து விழுந்து விழுந்து எழுந்து வந்தவன் தான். அப்படியே நாங்களும் ஊழியக்காரங்க மட்டும் வெளியில சொல்ல மாட்டோம். ஆனா என்னதுங்க, நாங்களும் இப்படியே போயிட்டு இருக்கிறவங்க அல்ல. என்ன ஆகுதுங்க, ஆரம்ப நாட்கள்ல எல்லாம் சில வருடங்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும், விழுந்து 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 தான் நம்ம எந்திரிக்க வேண்டியதா இருக்கும். ஆனா எத்தனை முறை நீங்கள் விழுந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை என்ன பண்றாருங்க, அவர் தூக்கி எடுக்கிறார். ஹல்லேலூயா. உளையான சேத்துல இருக்கும் போதே தூக்கி எடுத்தாரே, இப்ப காலு முட்டு கொஞ்சம் சேராயிருச்சுன்னா அதை அவர் கழுவ மாட்டாரா? ஹல்லேலூயா. சரி, ஓகே. அவரு தூக்கி எடுக்கிறது மட்டும் இல்லைங்க, நான் பார்த்துட்டேன் என் வாழ்க்கையில் எப்பெல்லாம் நம்ம சோர்ந்து போகிறோமோ, சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல எல்லாம் நம்மளை தூக்கி விட்டது மட்டும் இல்லை,
நம்ம விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லை, விட்ட இடத்துல இருந்து 100 மடங்கு வேகத்தில் ஓட வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. எங்க விட்டமோ விட்ட இடத்துல இருந்து 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. போச்சே, என் வாழ்க்கையில 10 வருஷம் போச்சே அப்படின்னு நினைக்கிறீங்களா? 20 வருஷம் போச்சே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் அந்த 10 வருஷம் 20 வருஷம் நீங்க எத்தனை வருஷம் சொல்றீங்களோ அந்த வருடங்களை 10 மடங்காக ஆசீர்வாதங்களை கூட்டி உங்களுக்கு கொடுக்கிற தேவன். ஆண்டவர் திரும்ப உங்களுக்கு அந்த கெட்ட குமாரனுக்கு மனசு திரும்பினதும், புத்தி தெளிவு வந்ததும், அவனை கழுவி சுத்திகரித்து அவனுக்கு ராஜ முத்திரையை போட்டு விட்டு, அலங்கார வஸ்திரங்களை போட்டு விட்டு, தலப்பாகையை கட்டி விட்டு, எல்லாம் பண்ணி தன்னுடைய பிள்ளையா அந்த தகப்பன் ஏத்துக்கிட்டானே, அது மாதிரி ஆண்டவர் என்னையும் உங்களையும் ஏத்துக்கிட்டு இருக்கிறாரே. எப்போ நாமோ அவருடைய காரியங்களில் தவறி நாம் விழுந்தாலும் சரி, அல்லது நாம் சுணங்கி போய் இருந்தாலும் சரி, அங்கே அவர் என்ன பண்ணுறாருங்க, எப்பவுமே அவர் மங்கி எரிகிற திரியை அணைந்து போகாமல் காக்கிற தேவன். ஹல்லேலூயா. பிரகாசமாய் எரிய பண்ணுகிற தேவன். அங்கே என்ன பண்ணிடுவாரு, நீங்கள் எதை இழந்தீங்களோ அங்கே திரும்ப புத்தி வந்துருச்சா, கண்டுபிடிச்சிட்டிங்களா, நான் விழுந்தேன், இந்த இடத்துல விழுந்தேன், இங்கேருந்து இப்போ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க சொல்ற இடத்துல ஒரு 2 வருஷம் நீங்க ஒண்ணுமே பண்ணாம இருந்திருந்தா அந்த 2 வருஷத்துக்கான ஆசீர்வாதத்தை 20 ஆண்டுகளின் ஆசீர்வாதமாக உங்களுக்கு கூட்டி கொடுப்பார். ஹல்லேலூயா.